இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மிகவும் எளிதாக தோன்றலாம். ஆனால் அது நம்முடைய மனநிலையையும் நம் வாழ்க்கையின் திசையையும் ஆழமாக பாதிக்கும் ஒன்று. அது நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கம்தான். இந்த ஒப்பீடு பெரிய சத்தம் போட்டு நம்மிடம் வராது. அது அமைதியாக நம் எண்ணங்களில் நுழையும். அவர் இவ்வளவு முன்னேறி இருக்கிறார், நான் இன்னும் இங்கேதான் இருக்கிறேன் என்ற ஒரு சிறிய எண்ணமாக அது தொடங்கும். அந்த எண்ணம் முதலில் சாதாரணமாக தோன்றும். ஆனால் அதையே தினமும் நினைக்கத் தொடங்கினால் அது நம் நம்பிக்கையை மெதுவாக குறைக்கத் தொடங்கும். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான வாழ்க்கை பாதை இருக்கிறது. ஒரே நேரத்தில் எல்லோரும் ஒரே உயரத்தை அடைய முடியாது இல்லையா? ஒரே அளவுகோலில் எல்லோரையும் அளக்கவும் முடியாது. இருந்தாலும் நாம் அப்படித்தான் செய்கிறோம். மற்றவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கொண்டு நம்முடைய மதிப்பை தீர்மானிக்கிறோம். இதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. நாம் நம்முடைய முன்னேற்றத்தை கவனிக்காமல் மற்றவர்களின் முன்னேற்றத்தை கவனிக்க தொடங்குகிறோம். அதன் விளைவாக நம்முடைய சாதனைகள் சிறியதாக தோன்றும். நம்முடைய முயற்சிகள் போதாததாக தோன்றும். அப்படித்தான் நிச்சயமாகவே நடக்கும். ஒரு நாள் நம்முடைய திறமை மீதே நமக்கு சந்தேகம் வரத் தொடங்குகிறது அல்லவா? வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம் மாதிரி. அந்த பயணத்தில் ஒவ்வொருவருக்கும் தனியான வேகம் இருக்கும். சிலர் விரைவாக முன்னேறுவார்கள், சிலர் மெதுவாக வளர்வார்கள். சிலர் மெதுவாக வளர்வது தோல்வி அல்ல, அது வளர்ச்சியின் ஒரு வடிவம்தான். நம்முடைய கவனம் வெளியே இருக்கும்போது நம்முடைய உள்ளமைதி குலையும். எப்படி? வெளியில் இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் சீர்குலைகின்றன. ஏனெனில் வெளியுலகம் எப்போதும் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும் அல்லவா? இன்று ஒருவர் முன்னேறுவார், நாளை மற்றொருவர் முன்னேறுவார். நாம் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தால் நமக்கு எப்போதும் குறைவாகத்தான் தோன்றும். நம்மை பற்றி நாமே குறைத்து கொள்ள வேண்டிய எண்ணங்களை நாம் வளர்த்து கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு நிமிடம் நின்று நம்முடைய வாழ்க்கையை பார்த்தால் என்ன நடக்கும்? கடந்த காலத்தை நினைத்து பார்த்தால் நாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்பது தெரிய வரும். நாம் எதிர்கொண்ட இந்த சிரமங்கள், கடந்து வந்த தடைகள், கற்றுக்கொண்ட பாடங்கள், இவை எல்லாமே நம்முடைய வளர்ச்சியின் சான்றுகள். அந்த ஒப்பீடு நம்முடைய கவனத்தை வெளியில் செலுத்துகிறது. ஏற்றுக்கொள்வது நம்முடைய கவனத்தை உள்ளே திருப்புகிறது. உங்களுக்கு எது வேண்டும் என்று நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். இந்த இரண்டு மனநிலைகளில் எதை தேர்வு செய்கிறீர்கள் என்பதே நம் வாழ்க்கையின் தரத்தை நிச்சயமாக தீர்மானிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அமைதி வேணும் என்றால் முதலில் நம்முடைய நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை உண்மையாக பார்க்க வேண்டும். பிறகு நம்முடைய பாதையை நாமே தேர்வு செய்ய வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையை அவர்களுடையது. அவர்களின் சூழ்நிலை வேறு, அவர்களின் வாய்ப்புகள் வேறு, அவர்களின் திறன்கள் வேறு. நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய திறன், நம்முடைய அனுபவம், இவைகளெல்லாம் தனித்துவமானவை அல்லவா? ஆகவே அதற்குண்டான வேலைகளைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதை புரிந்து கொண்டால் ஒப்பீட்டின் பிடி மெதுவாக நமக்கு தளர்ந்து போய்கொண்டே இருக்கும். அந்த பிடியிலிருந்து விடுபட வேண்டும். அந்த ஒப்பிடும் பிடியிலிருந்து நாம் வளர வேண்டும், முன்னேற வேண்டும், சாதிக்க வேண்டும். ஆனால் அது மற்றவர்களை வெல்ல வேண்டியதற்காக அல்ல. நம்முடைய திறனை முழுமையாக வெளிப்படுத்துவதற்காகவே முன்னேற்றம் அடைய வேண்டும். நம்மை நாமே மதிக்க தொடங்கும் அந்த நிமிடத்தில் நம்முடைய மன அழுத்தம் குறையும். நம்முடைய முன்னேற்றம் தெளிவாக தெரியும். நம்முடைய இலக்குகள் வெளிப்படையாகும். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் அமைதியாக நம்முடன் நம்பிக்கையுடனும் நம்முடைய வேகத்தில் நடக்கத் தொடங்கினால் நாம் தேடிக்கொண்டிருக்கும் திருப்தி வெளியில் அல்ல, அது நாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். நமக்குள் நம்மளுடைய தேவைகளை தேடிக்கொண்டு இருக்கும்போது நமக்கு திருப்தி உள்ளே கிடைக்கும்.
நாம் வெளியில் தேடிக்கொண்டு இருந்தால் எங்கிருந்து திருப்தி கிடைக்கும்? நம்முள் இருப்பது நமக்கு தெரிய வேண்டுமென்றால் நமக்கு உள்ளே தான் பார்க்க வேண்டும். வெளியில் பார்த்தால் என்ன கிடைக்கும் என்பதுதான் இந்த ஒப்பீட்டு வழிமுறைகளுக்கு சிறந்த மருந்து. இன்று நீங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளலாம். நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் நம்முடைய முன்னேற்றத்தை மட்டுமே கவனிக்க வேண்டும். நேற்று இருந்த நம்மை விட இன்று சிறிது முன்னேற்றம் அடைகிறோமா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நேற்று எப்படி இருந்தோம், இன்று ஒரு படி முன்னேறி இருக்கிறோமா என்று சோதித்து பார்க்க வேண்டும். மாதா மாதம் அந்த சோதனையை நீங்கள் செய்யும்போது தான் நாம் இந்த இலக்கை அடைவதற்கு இவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் உண்மையான வெற்றி என்பது வெளிப்புற பாராட்டில் இல்லை. மற்றவர்கள் இன்று நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் ஒரு நாள் நல்ல முறையில் சொல்வார்கள், மறுநாள் அதையே மீண்டும் தவறு என்றும் சொல்வார்கள். நாம் எதை எடுத்துக்கொள்வது? ஆகவே அவற்றையெல்லாம் அவர்களிடமே விட்டுவிடுங்கள். உங்களுக்குண்டானதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய பாராட்டுகள் நமக்கு வேண்டியதே இல்லை. அது உள்ளமைதியில் தான் இருக்கிறது. நம்மளுடைய உள்ளமைதியில் தான் இருக்கிறது. இந்த ஒப்பீட்டு பழக்கத்தை இன்றோடு நிறுத்திவிடுங்கள். மற்றவர்களை நீங்கள் எண்ணவே வேண்டியதில்லை. உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.